நான் பொரிச்ச குழம்பு தான் வந்து ட்ரை பண்ணேன். இது கறி குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 4 உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க காய் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காவையும் இஞ்சி பூண்டையும் தனித்தனியாக அரைச்சி தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எண்ணெய் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை வகை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். அண்ட் அதோட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கலந்து வச்சதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்புறம் எண்ணெய் சட்டியில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தோல் உரிச்சிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம குழம்புல சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.